அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கட்சியினர் போராட்டத்தை அறிவித்திருப்பது தேவையற்றது. அமைச்சர்கள் பேட்டி. மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். முன்னாள் முதல்வர் பேட்டி. அரசுக்கு சொந்தமான இடத்தில் தேவாலயம் அமைக்க எதிர்ப்பு. 500 மீட்டர் தூரம் போலீசாரை தள்ளிக்கொண்டே சென்ற இந்து முன்னணியினர். பரபரப்பு. வெளியனூரில் இயங்கி வந்த ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டுக்கு வரும். ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தகவல். புதுவையில் மின்கட்டண உயர்வை எதிர்த்து இந்தியா கட்சிகள் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவதால் பொதுமக்கள் தான் பெரிதும் பாதிக்கப்படுவர் என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கூறும்பொழுது, புதுவை என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசலை குறைக்க ராஜீவ்காந்தி சிலை சந்திப்பிலிருந்து மேம்பாலம் அமைக்கவும், கடலூர் சாலையை சிமெண்ட் சாலையாக்கவும், சாலை விரிவாக்கத்திற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய வங்கி மூலம் ரூபாய் 4700 கோடி பெற்று புதிய சாலை, ஏரிகள் சீரமைப்பு ஆகிய திட்டங்கள் மத்திய அரசு அனுமதியுடன் செயல்படுத்தப்பட உள்ளன. மின் கட்டண உயர்வை எதிர்த்து இந்தியா கட்சிகள் நடத்தும் முழு அடைப்பு போராட்டம் தேவையற்றது. அதனால் மக்களே சிரமப்படுவர். மின்சார கட்டண ஒழுங்குமுறை ஆணையம் குறித்த சட்டம் கடந்த 2003ஆம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட போது திமுக அதில் அங்கம் வகித்தது. கடந்த 2009ஆம் ஆண்டு மின்துறை ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்த போதும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியே மத்தியில் இருந்தது. அதன்படியே ஆண்டுதோறும் மின் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. ஆனாலும் புதுவை அரசு மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே மின்சார மானியம் அறிவித்துள்ளது. எனவே அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கட்சியினர் போராட்டத்தை அறிவித்திருப்பது தேவையற்றது. தமிழகம், ஆந்திரம், கேரளத்தை விட புதுவையின் மின் கட்டணம் குறைவாகவே உள்ளது. பாண்டி மெரினாவில் சட்ட விதிகள் மீறப்பட்ட புகார் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். பேட்டியின் போது பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், ரமேஷ், பாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கோவையில் நடைபெற்ற சம்பவத்திற்கு மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, கோவையில் நடைபெற்ற தொழில் முனைவோர் கலந்தாய்வு கூட்டத்தில் GST குறித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகியும் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனருமான சீனிவாசன் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். அவர் பேசும்போது, இனிப்புக்கு 5% GST இருக்கும் நிலையில் காரத்திற்கு 12% GST உள்ளது. வெறும் பன்னுக்கு GST இல்லை, ஆனால் ஜாமுடன் பன் வாங்கினால் GST உள்ளது. இது போன்ற முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இதையடுத்து நிர்மலா சீதாராமனை அன்னபூர்ணா நிறுவனர் சீனிவாசன் நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவித்தார். பின்னர் அவர் தான் எந்த கட்சியையும் சாராதவன் என்றும் ஹோட்டல் தொழிலுக்காக அவ்வாறு கூறியதாகவும் வருத்தம் தெரிவித்தார். இது தொடர்பான வீடியோவும் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்திற்கு மந்திரி நிர்மலா சீதாராமன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி பெரியார் நகரில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தேவாலயம் அமைக்க இந்து முன்னணி எதிர்ப்பு தெரிவித்து விநாயகர் சிலையுடன் தேவாலயம் நோக்கி சென்றபோது போலீசாருக்கும் இந்து முன்னணியினருக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு வாக்குவாதத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகரில் ஜாஃபர்பாய் தோட்டத்தில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது. அந்த இடத்தில் இயங்கி வந்து அங்கன்வாடி அகற்றப்பட்டதால் தற்போது அந்த இடம் காலியாக உள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்தில் இரவோடு இரவாக தற்காலிக தேவாலயம் அமைத்து ஆரோக்கிய மாதா சிலையை வைத்து வழிபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த இந்து முன்னணியினர் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தேவாலயம் வைக்க எதிர்ப்பு தெரிவித்ததும் உடனடியாக அதனை அகற்ற வேண்டும் என கோரி பெரியார் நகர் 4வது குறுக்கு தீர்வில் புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் தலைமையில் விநாயகர் சிலையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்து முன்னணியினர் தேவாலயத்தை நோக்கி விநாயகர் சிலையுடன் புறப்பட்டனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தவே போலீசாருக்கும் இந்து முன்னணியினருக்கும் கடுமையான வாக்குவாதம், தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. 500 மீட்டர் தூரத்திற்கு ஒருவருக்கு ஒருவர் தள்ளிக்கொண்டே தேவாலயம் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றனர். இதனால் பெரும் பதட்டமான சூழ்நிலை உருவானது. உடனடியாக கூடுதலான போலீசார்கள் வரவழைக்கப்பட்ட போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அங்கேயே சனில்குமார் தலைமையில் விநாயகர் சிலையுடன் தேவாலயத்தை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்து முன்னணியினர் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவாலயத்திற்கு ஆதரவான பெரியார் நகர் பகுதி மக்களும் ஒன்று திரண்டதால்
பெரியார் நகரில் பதட்டமான சூழ்நிலை உருவானது. இதனால் பாதுகாப்பு பணியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் தேவாலயத்தை அகற்ற உறுதியளித்ததன் பேரில் இந்து முன்னணியினர் போராட்டத்தை கைவிட்டு திரும்பிச் சென்றனர். ஆலயத்திற்கு ஆதரவாக ஒரு தரப்பு மக்களும் விநாயகர் சிலையுடன் இந்து முன்னணியினரும் பெரியார் நகரில் திரண்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. வெள்ளியனூரில் இயங்கி வந்த ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி மாணவிகள் வரை தங்கி படிக்க விண்ணப்பிக்கலாம் எனவும் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி பள்ளி அருகே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாணவியர் விடுதி இயங்கி வந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக மாணவியர் விடுதி மூடப்பட்டது. இந்த நிலையில் மாணவியர் விடுதியை திறந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பெற்றோர்கள், மாணவிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து விடுதியை நேரில் சென்று ஆய்வு செய்த இயக்குநர் இளங்கோவன் விடுதி சிதிலமடைந்து இருப்பதை கண்டு ரூபாய் 25 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து விடுதியை புனரமைத்து செய்ய உத்தரவிட்டார். தற்போது விடுதி புனரமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் விடுதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை அதிகாரிகளிடம் நேரில் சென்று விடுதி புனரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவிகள் மட்டுமே தங்கியிருந்த விடுதியில் தற்போது கல்லூரி மாணவிகளும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆதிதிராவிடர் நலத்துறையில் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன் உட்பட ஊழியர்கள் உடனிருந்தனர். புதிய தொழிற்சாலைக்கான திட்ட வரைவை உருவாக்க கவர்னர் கைலாசநாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் கவர்னர் கைலாசநாதன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் மாநிலத்தில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் புதிய தொழிற்சாலைகளை துவங்குவதற்கான திட்ட வரைவை உருவாக்கவும் அதற்கான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொழிற்சாலை ஒன்றை பார்வையிட்டு தொழிலாளர்களிடம் கலந்துரையாடினார். அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் ஊதியம் குறித்து கேட்டறிந்தார். ஆய்வின் போது அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, சேதராப்பட்டு தொழிற்சாலைகள் சங்க தலைவர் நாராயணன், திருப்பதி உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சோலின் நகர், அரவிந்தர் கார்டன் ஆகிய பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக சாலை அமைப்பது, பெருமாள் கோவில் வீதி, செல்வ முதலியார் தோட்டம் வீதியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணி ஆகியவை நடைபெற்றன. இந்த பணியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்வதற்கு வசதியாக படிக்கட்டு வேண்டி மீனவ பெண்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன், நகராட்சி ஊழியர்கள், மீனவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கோவில் பள்ளிகளுக்கு அருகில் ரெஸ்டோ பார்களை திறக்க அனுமதி அளிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி, கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவில் அருகே திறக்க அனுமதி அளிப்பாரா என்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, புதுச்சேரியில் பல இடங்களில் கோவில்கள் மற்றும் பள்ளிகளுக்கு அருகில் ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அருகில் வசிப்போருக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. நள்ளிரவில் அவர்களின் சத்தம் 10 தெருவை தாண்டி கேட்கிறது என்று தெரிவித்தார். மேலும் பள்ளி மற்றும் கோவில் அருகே ரெஸ்டோ பார்களை திறக்க அனுமதி அளிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி, கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவில் அருகே ரெஸ்டோ பாரை திறக்க அனுமதிப்பாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். இளைஞர்கள் புதுவை மாநிலத்திற்கு பதக்கங்களை குவித்து பெருமை சேர்த்திடவும் புதுவை மாநில நலனிற்காகவும் இந்திரா காந்தி விளையாட்டு வளாகம் முழுவதும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட இந்திரா காந்தி விளையாட்டு வளாகம் முழுவதும் இன்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்ட 400 மீட்டர் சிந்தடிக் ஓடுதளம் பாதையை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இதன் நடுவே புல்வெளி கொண்ட கால்பந்து மைதானம் அமைக்கும் பணியை தொடங்க அரசுக்கு இஷ்டம் இருக்கிறதா இல்லையா என்று அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். அதனை உடனடியாக சுத்தம் செய்து பசுமையான புல்தரையை உருவாக்குங்கள் என்றும்
நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கம்பு வைத்து உயரம் தாண்டுதல், வட்டு எறிதல், ஈட்டு எறிதல், தடை ஓட்டம் போன்றவற்றில் வீரர்கள் பயிற்சி பெற ஏற்பாடுகள் செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். பகல் மட்டுமல்லாமல் இரவு நேரங்களிலும் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில அளவிலான போட்டிகளும் பகலிரவு நேரங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி பதக்கங்களை தொடர்ந்து குவிக்கவும், தேசிய போட்டிகளிலும் பங்கு கொண்டு சாதனை படைக்கவும், விரைவில் பணிகளை வேகமாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் வண்ணம் பூசுதல், கழிவறை, மேல்தளம் புனரமைப்பு போன்ற பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் மாறன், கிருஷ்ணராஜ், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில பிரதிநிதி கணேசன், கிளை செயலாளர்கள் காலப்பன், விநாயகமூர்த்தி, இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் சகாயம், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவையொட்டி புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரே நடைபெற்ற இரங்கல் கூட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமை தாங்கினார். பின்னர் அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த மறைந்த யெச்சூரியின் உருவப்படத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களான எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் பங்கேற்று மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகத்தின் புதுச்சேரி தலைவர் நாரா கலைநாதன், சிபிஎம் மூத்த தலைவர் முருகன், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், சிபிஐ-எம்எல் கட்சியின் மாநில நிர்வாகி பாலசுப்ரமணியம், திராவிட விடுதலை கழக புதுச்சேரி தலைவர் வீரமணி மற்றும் பல்வேறு ஜனநாயக இயக்கங்களின் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்று புகழஞ்சலி செலுத்தினர். முன்னதாக காமராஜர் சிலையிலிருந்து சீதாராம் யெச்சூரியின் உருவப்படத்தை ஏந்தியவாறு ஊர்வலமாக சிபிஎம் செயற்குழு, மாநில குழு உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் உட்பட திரளானோர் அணிவகுத்து வந்து யெச்சூரியின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். நெல்லித்தோப்பு புவன்கரை வீதியில் சாலையோர ஆக்கிரமிப்பு அகற்றுவதை கண்டித்து வியாபாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு இல்லாத வீதிகளே கிடையாது. நகர பகுதியில் 99% வீதிகளில் சாலை மற்றும் சாலையோர பிளாட்பாரத்தை ஆக்கிரமித்து கடை அல்லது வீடு கட்டியுள்ளனர். இதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்துகள் ஏற்படுகிறது. இதனால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை, நகராட்சி, போலீஸ், வருவாய்த்துறை இணைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். நேற்று காலை நெல்லித்தோப்பு புவன்கரை வீதியில் சாலையோரம் இருந்த ஆக்கிரமிப்புகள் ஜேசிபி மூலம் இடித்து அகற்றப்பட்டது. எந்தவித முன்னெச்சரிக்கை அறிவிப்புமின்றி திடீரென ஆக்கிரமிப்பு அகற்றுவதாக கூறி வியாபாரிகள் சிலர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது முன் அறிவிப்பு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கள் என தெரிவித்தனர். அதனை ஏற்று ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நிறுத்தப்பட்டது. கால அவகாசம் அளித்து மீண்டும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி தீப்பந்தம் ஏந்தி சமூக பொதுநல இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பரப்புரை மற்றும் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 2வது நாளாக நேற்று மாலை அண்ணா சிலை அருகே தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்தினர். மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பங்கேற்றார். தந்தை பெரியார் தி.க. வீரமோகன், தி.க. அன்பரசன், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், எஸ்டிபிஐ கட்சி பரகதுல்லா, இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின் பிரான்சுவா, உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் மலையாளத்தான், பீபோல் பஷீர் அகமத், நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பு முத்துரங்கம், தமிழர் களம் அழகர், தமிழக வாழ்வுரிமை இயக்கம் அருளொளி, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன், இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி அறிவுமணி, மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், இந்திய ஜனநாயக கழகம் வீரசேகரன், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுச்சாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் மங்கள கருவறை முத்திரை வழங்கும் விழாவை நிறுவனர் சந்துருஜி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செயின்ட் ஜோசப் மண்டபத்தில் இன்று ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட மங்கள கருவறை முத்திரை வழங்கும் விழாவில் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 22 கர்ப்பிணி பெண்கள் ஒருவருக்கு ரூபாய் 5000 மதிப்புள்ள பொருட்களை அறக்கட்டளை நிறுவனர் சந்துருஜி வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சியானது தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
நிகழ்ச்சியில் அறக்கட்டளை உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், இளம் பெண்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலையில் நடைபெற்ற 16ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் 51 கிலோ லட்டு வைத்து பூஜை செய்யப்பட்டது. புதுவை கோவிந்த சாலையில் நடத்தப்பட்ட 16ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் 51 கிலோ லட்டு பூஜை செய்து பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியின் விழா ஏற்பாட்டாளர்கள் ஆறுமுகம், பாபுலால், வேல்முருகன், ஜான், அலீம், ரவி, ஏழுமலை, அப்பர், ஓம் பிரகாஷ், மனோஜ்குமார், தினேஷ், ரஞ்சன், சதீஷ், நித்யானந்தம், வசந்த், சுதாகர், சந்திரமௌலி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக கொண்டாடினர். புதுவையில் இழுவை வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் பொருத்துவது குறித்த பயிலரங்கம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதுவையில் இழுவை வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் பொருத்துவது குறித்து மாநில அளவிலான பங்குதாரர்களுக்கான பயிலரங்கம் அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி வரவேற்றார். இப்பயிலரங்கை வன பாதுகாவலர் அருள்ராஜ் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் நோக்க உரையாற்றினார். கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டத்தின் துணை இயக்குநர் அன்சார் அலி தலைமை தாங்கினார். தலைமைச் செயல் அதிகாரி ஜாயிஸ் தாமஸ் அறிமுக உரையாற்றினார். மீன்வளத்துறை இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, துணை இயக்குநர் ராஜேந்திரன், மூத்த விஞ்ஞானி ஜெயபாஸ்கரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த பயிலரங்கில் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வீட்டிலும் மகிழா காங்கிரஸ் உறுப்பினர் என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்று செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளரும் கோயமுத்தூர் மாமன்ற உறுப்பினருமான காயத்ரி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்பொழுது, புதுச்சேரியில் திறமையற்ற நிர்வாகம் நடத்தும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி புதுச்சேரி மக்களுக்கு மின்சார வரியை கூட்டி மக்களை வரிச்சுமைக்கு ஆளாக்கியுள்ளது. ரேஷன் கார்டு இருந்தும் ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக உள்ளது கண்டிக்கத்தக்கது. ரெஸ்டோபார் இருப்பது வருங்கால சந்ததியினரை கெடுக்கும் செயல் என்றும் தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வீட்டிலும் மகிழா காங்கிரஸ் உறுப்பினர் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவிகள், பொதுச் செயலாளர்கள், வட்டார மாவட்ட தலைவிகள், தொகுதி தலைவிகள், மகிழா காங்கிரஸ் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். சக்தி நகர் பகுதியில் 26ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கோலப்போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் பகுதியை அடுத்த சக்தி நகரில் 26ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக பெண்களுக்கான மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பல வண்ணங்களில் கோலமிட்டனர். இதனை வழக்கறிஞர் உமா மகேஸ்வரி, பாஜக நிர்வாகி மாமதி ராஜன் மற்றும் நெல்லை ராஜன் ஆகியோர் நடுவர்களாக சிறந்த கோலங்களை பார்வையிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சந்துமுத்து மாரியம்மன் ஆலய நிர்வாகிகள், தலைவர் வெற்றியழகன், செயலாளர் ரமேஷ், பொருளாளர் கணேசன், துணைத் தலைவர் சுபாஷ், துணை செயலாளர் செந்தில்குமார், ஜெயசங்கர் மற்றும் ஊர் இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6865 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 94 ரூபாய். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கட்சியினர் போராட்டத்தை அறிவித்திருப்பது தேவையற்றது. அமைச்சர்கள் பேட்டி. மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். முன்னாள் முதல்வர் பேட்டி. அரசுக்கு சொந்தமான இடத்தில் தேவாலயம் அமைக்க எதிர்ப்பு. 500 மீட்டர் தூரம் போலீசாரை தள்ளிக்கொண்டே சென்ற இந்து முன்னணியினர் பரபரப்பு. வெளியனூரில் இயங்கி வந்த ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டுக்கு வரும். ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தகவல். முன் அறிவிப்புமின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றியதால் நெல்லித்தோப்பு பகுதி வியாபாரிகள் மறியல். மின் கட்டண உயர்வை எதிர்த்து சமூக பொதுநல அமைப்பினர் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம்.